பூஜைக்கு என்ன கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்களேன் சார். அன்னைக்கு எனக்கு ஒரு தெலுங்கு படத்தோட ஷூட்டிங் இருக்கு. அந்த ஷூட் முடிஞ்ச உடனே எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். நோ நோ நோ, அதுக்கப்புறம் நான் உங்க படத்தை முடிக்காம எங்கேயும் போக மாட்டேன் சார். ஷூர் ஷூர். ஐயோ, அதுக்கு ஹீரோ புதுசா இருந்தா என்ன சார், நடிக்க வரும்போது ஃபீல்டுக்கு நானும் தானே புதுசா இருந்தேன். நோ ப்ராப்ளம், தட்ஸ் ஓகே. எல்லாம் முயற்சி தானே சார். யாரும் பிறப்பு கத்துக்கிட்டு வர்றது இல்லை இல்லையா? சுமிதா, sir, I'll call you later. hey, என்னாச்சு? ராகுல், நீ எதுக்காக என்ன கேட்காம பெட்ரூம் குள்ள வந்த? நீ கீழே வெயிட் பண்ணிருக்கணும். சரி, நான் பேசிட்டு இருக்கும்போது ஏன் போனை கட் பண்ண? உன்னோட பேச்சு தான் அதுக்கு காரணம். அன்னைக்கு போன்ல என்ன சொன்னேன்னு கொஞ்சம் யோசி, உனக்கே தெரியும். ஹேய், நீ இவ்ளோ கோவப்படுற அளவுக்கு நான் அப்படி என்ன சொல்லிட்டேன்? எனக்கு உன்னை பிடிக்கும்ன்ற உண்மையை தானே சொன்னேன். எஸ் எஸ், I love you. I need you. ராகுல், நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன பேசுறன்னு தெரியுது உனக்கு? இது சொல்றதுக்கு தான் இந்த நேரத்துக்கு இங்க வந்தியா? Now look, வீணா டென்ஷன் ஆகாம போயிடு. இங்க நிக்காத, சொன்ன கேள் ராகுல். இல்ல, நான் இங்க இருந்து போக மாட்டேன். என் மனசுல நீதான் இருக்க சுமிதா. I'm crazy. I'm crazy about you. I love you. I love you, Sumita. Please. I want you. I need you. எனக்கு வேணும். நீ இல்லாம நான் என்னால இருக்க முடியாது. Please, Sumita. Please. ராகுல், வேண்டாம். Sumita. தப்பு பண்ற. I love you, Sumita. ராகுல், Sumita, please. Please. Try to understand. I need you. விடு. சொன்ன கேளு ராகுல். I need you. I need you. Get out. வெளியில போடா. இல்லனா டாடியை கூப்பிட்டு இப்போ எல்லாத்தையும் சொல்லிடுவேன். Get out. கூப்பிடு. டாடியை கூப்பிடு. டாடில யாரை வேணா கூப்பிடு. I don't care. நீ இல்லாம என்னால வாழ முடியாது. இல்லனா I'll kill myself. ராஜ் ஓட்டி போலாம் சார். ராகுல் எதுக்காக வந்தா? இந்த நேரத்துல உன் பெட்ரூம்குள்ள வந்துட்டு போற அளவுக்கு அவனுக்கு உனக்கு அப்படி என்னதான் இருக்கு? ராகுல் யார் உங்களுக்கு? மகன் தானே? மகனா இருந்தா நீ என்ன முட்டாளன்னு நினைச்சிட்டியா? அர்க்கேனா, வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? எனக்கு ஒன்றும் புரியல. உனக்கு இப்ப ஒண்ணுமே புரியாது. புரியுற மாதிரி இதுல எல்லாமே எழுதி இருக்கு. படி.
ஆர்டிஸ்ட்னு தெரியும்ல. இந்த மாதிரி காசிப் ஒன்றும் புதுசு இல்லையே. இதெல்லாம் நீங்க சீரியஸா எடுத்துக்க கூடாது. இல்ல ஆக்ட் பண்ண வேணாம்னு சொல்லுங்க. இது இந்த அபர்ணாவும் முரளியும் சேர்ந்து என் பேரை கெடுக்கிறதுக்காகவே பண்ண ஒரு கட்டு கதை. நான்சென்ஸ். ஈராஜபேட்டைக்கு நீ ஷூட்டிங் போனப்போ ஒரு ராத்திரி முழுக்க ராகுல் ஒரு ரூம்ல தானே இருந்தான். இல்லவே இல்லைன்னு சொல்ல போறியா? யூ காண்ட். எல்லா ஆதாரமும் என் கையில இருக்கு. என்ன உன் வாய் அடிச்சு போச்சா? Tell me. எஸ், அவன் இருந்தான். ராகுல் ஏன் சூட் ரூம்ல தான் தூங்கினான். அதுவும் அவன் உங்க மகங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் அனுமதிச்சேன். அதுக்கு அர்த்தம் அவனும் நானும் ஒன்னா படுத்தோங்கிறது இல்ல. வேண்டாம். நீ என்ன சொன்னாலும் நான் நம்ப போறது இல்ல. பல தடவை நான் உன்கிட்ட சொல்லியிருக்கேன், அவன் கூட எந்த தொடர்பும் வச்சுக்க கூடாதுன்னு. இருந்தும் எனக்கு தெரியாம கண்டினியூ பண்ணிட்டு இருந்தேன். அவன் என் மகன். You cheated me. ஷட் அப் ஆர்கே. நீங்க நினைக்கிற மாதிரி என் உடம்ப அப்பனுக்கும் பிள்ளைக்கும் பங்கு போடுற அளவுக்கு நான் ஒண்ணு கீழ்த்தரமானவா இல்ல. நீங்க சீட்டிங்னு என்ன சொன்னீங்கல்ல, நான் இல்ல, நீங்க தான் என்ன சீட் பண்ணது. உங்களுக்கு மனைவியும் மகனும் இருக்கிற உண்மையை என்கிட்ட சொல்லாமே மறைச்சிட்டீங்க. இப்போ உங்களுக்கு இவ்வளவு பெரிய பையன் இருக்கான்னு தெரிஞ்சும் உங்க மேல இருக்கிற அன்பும் பாசமும் குறையல. நான் உங்களை வெறுக்கல. இப்போ என் மேல உங்களுக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லைன்னு நீங்க ப்ரூவ் பண்ணிட்டீங்க. நாம இனி சேர்ந்து வாடுறதுல அர்த்தமே இல்லை. மிஸ்டர் ஆர்கே, இன்னைக்கு வர இருக்கிற என்னோட எல்லா சேவிங்ஸும் உங்க பொறுப்புல தான் இருக்கு. அதெல்லாம் திரும்ப என் கைக்கு வரும். ராகுல், 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 நீ இப்ப எதுக்கு சுமிதாவை பார்க்க போன? உனக்கு அவளுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? I want a straight answer. Tell me. Yes, I love Sumita. அவ இல்லாம என்னால வாழ முடியாது. Shut up. உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருக்க? ஏய், அவ ஒரு நடிகடா. உன்னை விட வயசுல பெரியவ. உன் ஃபியூச்சரை பத்தி யோசிச்சியா? Fool. டாடி, நீ மட்டும் ஆசைப்பட்டா போதுமா? டேய், அவளுக்கு உன்னை பிடிக்கணும்ல? சுமிதா மனசுல நான் இருக்கேன். நீங்க சம்மதிச்சா போதும் டாடி. Impossible. அது ஒரு காலம் நடக்காது. இனிமே நீங்க இருக்கிறது நல்லது இல்ல. வா, நம்ம ஊருக்கு போலாம். இல்ல, நான் வர மாட்டேன். இல்ல டாடி, அவ இல்லாம என்னால வாழ முடியாது. நான் செத்துருவேன். பைத்தியமா முடிச்சிருக்க? சொல்லு. I will end my life. எனக்கு சுமிதா வேணும். ராகுல், please understand. நான் இருக்க மாட்டேன். I need her. ராகுல், ராகுல். அதுக்கப்புறம் நான் கேள்விப்பட்டது சுமிதா இறந்த செய்திதான். ஆத்தியம் எல்லாரும் அது ஒரு மர்டர்னு சொன்னாங்க.
பின்னே அது ஒரு தற்கொலையாகி மாறி போய் ஏன் அந்த பொண்ணு தற்கொலை பண்ணி சாகணும்? எனக்கு இப்போ அதுக்கான பதில் இல்லை. மனுஷன் மனசு தானே, ஒரு நிமிஷம் போதாதா மனசு தடுமாறுறதுக்கு? சார், இந்த கதையை கேட்ட வரைக்கும் சுமிதா தற்கொலை பண்ணிருப்பான்னு எனக்கு தோணல. எதுவா இருந்தாலும் கிளைமாக்ஸ் ஒரு அதிரடி த்ரில்லரா இருக்கணும், ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கணும். தற்கொலைன்னு கோர்ட்டே முடிவு பண்ண ஒரு விஷயத்த நாம எப்படி வேற மாதிரி விஷுவலைஸ் பண்ண முடியும்? சார், அது எந்த முடிவா வேணாலும் இருந்துட்டு போட்டும் சார். கிளைமாக்ஸ் காட்சியில ஜனங்க சீட்டை விட்டு நகரக்கூடாது சார். யோ ரைட்ரு, நீங்க ஏதாவது ஒரு நல்ல கிளைமாக்ஸா யோசிச்சு சொல்லு. நானும் யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். யாரும் எதிர்பார்க்காத ஒரு கிளைமேக்ஸை நான் உருவாக்குறேன். சுமிதா, உன்னை நான் சரியா புரிஞ்சுக்கல. நான் உன்னை தப்பா நினைச்சிட்டேன், வேதனைப்படுத்திட்டேன். ஐம் சாரி, எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ராகுல், அவன் வயசு அப்படி. ஒரு நடிகையோட அவனுக்கு ஏற்பட்ட இன்ஃபேச்சுவேஷன், அதனால வந்த ஆசை அவனை என் நிலமா ஆக்கிடுச்சு. இனி அப்படி எதுவும் நடக்காது. என்ன இருந்தாலும் என் மகன் இல்லையா, அவனை நான் இழக்க முடியுமா? நீ என்ன வெறுத்துறாத.
had to do this. ஏன்னா I really loved you.